சபா, சூரியன் சுளிர் அடிச்சிட்டு இருக்கு. என்ன கடந்த ஒரே இடக்க வேலையை பண்ணாமா? பூபதி, 9 மணிக்கு தாண்டா ஆஃபீஸு. நான் 8 மணிக்கு அலாரம் வச்சிருக்கேன். 8 மணிக்கு எழும்பதுக்கு அலாரம் வேற. அம்மா மட்டும் இப்ப இங்க இருந்தா விளக்கு மாத்திரை அடிச்சு எழுப்பி விட்டுருப்பா. எந்திரி எந்திரி எந்திரி. சபா எப்படி? சபா, கேமராலாம் எடுத்துட்டு போறியே, நீ எங்க வேலை பார்க்க? அது சில்வர் ஸ்கிரீன் ஒரு யூடியூப் சேனல்ல கேமராமேனா வேலை செய்யறேன். கேமராமேன் சரி, அதுக்கு முன்னால என்னதோ சொன்னியே, அது என்னது? நேத்து இந்த யூடியூப் பசங்களாம் சேர்ந்து பிராங்க் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி நானும் எங்க சேனல்ல கேமரால என்னல சொன்ன? ஐயோ சுடலமான ஜாமி, நான் என்ன பண்ணுவேன்? உன்னை இதுக்கால அம்மையா அப்பாவும் கஷ்டப்பட்டு முடிக்க வச்சாவ. ஊரெல்லாம் என் தம்பி கம்ப்யூட்டர் வேலை பார்க்கன்னு சொல்லி வச்சிருக்கேன். நீ என்ன ஊரே மாதிரி களவாடி தரம் பண்ணிட்டு இருக்க? ஏல தம்பி இப்பெல்லாம் பண்ணுது நீ? ஐயோ கடவுளே, என் தம்பி மெட்ராஸ் வந்து கெட்டு போயிட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? போச்சு, உன்னை படிக்க வச்சுட்டு வளர்த்தது எல்லாம் வேஸ்டா போச்சு. போ. ஏன்டா சத்தம் போடுற? சத்தம் போடாம ஊருக்கு போய் அம்மைக்கு அப்பாவுக்கு நான் என்ன பதில சொல்லுவேன்? நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நான் சொல்றது மட்டும் கேளு போதும். யூடியூப்னா பிராங்க் மட்டும் இல்லடா, அதுலயும் நிறைய இருக்கு. நான் ஒரு வெப் சீரிஸ்ல கேமராமேனா வேலை செய்யறேன், அவ்வளவுதான். வெப் சீரிஸா? அப்படின்னா இவனுக்கு நான் என்னன்னு சொல்லி புரியப்பேன். ஊர்ல நீயே அம்மைய உட்காந்து சிறடி காசை நாடகம் பாப்பீங்கல்ல? ஆமா, அந்த முத்துப்பாய் கூட வருவானே. அதே மாதிரிதான் யூடியூப்ல வர நாடகம், அதுல கேமராமேனா வேலை செய்யறேன், அவ்வளவுதான். நாடகமா? சரி சரி சரி. நான் கூட நீ வந்து பிராங்கு போயில மாதிரி ஊரே மாத்திரன்னு நினைச்சிட்டேன். இப்பதானே சென்னை வந்திருக்க, இனி போக போக நிறைய விஷயங்கள் கத்துப்ப. டிஃபன் சாப்பிட போலாமா? அதை எடுத்துக்கோ. அந்த பேக்கா? இதுவும் சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும். என்னது இது? புரிஞ்சு அப்படின்னா காய்கறி பிரியாணி. ஓஹோ. நல்லா இருக்கா? சபா, வெயில நல்ல இப்படி மண்டே பிளக்கு மெட்ரஸ் இப்படிதான் இருக்குமோ? ஆமா ஆமா, இப்படிதான் இருக்கும். ஓ சரி, எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு, நான் அப்படியே கிளம்புறேன். சரி, நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. போர் அடிச்சுன்னா வெளியே போய் சுத்தி பாரு, போனை கையில வச்சுக்கோ, எதனாலும் கூப்பிடு. மதிய சாப்பாடு நான் ஆர்டர் போட்டுறேன்,
வீட்டுக்கே வந்துடும். சாப்பாடு வீட்டுக்கு வருமா? யார் கொண்டு வருவா? அதுக்கெல்லாம் ஆளுங்க இருக்காங்க. ஓ சரி. வரட்டுமா? பார்த்து போ. ஆ. ஏய், நேத்து பிராங்க் பண்ண பசங்கலாம் போட்டு ஒருத்த அடிச்சான்னு சொன்னல, அது அவன் தாண்டி. யாருடி இவன்? லுங்கி, கண்ணாடி, வாயில ஒரு குச்சி முட்டாய், பார்க்கவே ஒரு மார்க்கமா இருக்கான். வில்லேஜ் வாசம் இங்க வரைக்கும் வீசுது. நேத்திக்கு பார்த்தா அதே புள்ள மாதிரி ஆனா ஒரு பொண்ணு ஹெல்ப்னு வந்ததும் அவன் இறங்கி வந்து பண்ணாண்டி. அதுக்கு இப்ப என்னங்கிற? ஒன்னும் இல்லையே, நான் ஜஸ்ட் சொன்ன அவ்வளவுதான். என்ன நம்மளை பத்தி ஏதோ பேசிட்டு வர மாதிரி இருக்கு. இங்கதான் எங்கேயோ விழுந்துச்சு. தரையில தேடிக்கிட்டு இருக்கான். ஏய், சும்மா கேட்டு போகுது, பேசாம வா. இந்த பிள்ளை இதுக்கு நம்மளை பார்த்து சிரிக்குது. மாப்பிள 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 எப்படி இருக்க? நல்லா இருக்கு மாப்பிள. நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன மாப்பிள, நான் நல்லா தான் இருக்கேன். மெட்ராஸ் எப்படி இருக்கு? மெட்ராஸ்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா நம்ம ஊர் மாதிரி இல்லப்பா. சரி அதை விடு மாப்பிள. சொல்லு மாப்பிள. இல்ல கலைக்கு மாப்பிள. இல்ல மாப்பிள, நேத்து கலைக்கு மாப்பிள எல்லாத்தையும் மறக்கணும்னு தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். இனிமே கலை சம்பந்தமா எதுவும் பேச வேண்டாம் மாப்பிள. சரி மாப்பிள, அதை விடு. நீ எப்போ ஊருக்கு வர? ஒரு 10 நாள் சபா கூட இருந்துட்டு திரும்ப வந்துடுறேன். சரி மாப்பிள, வைக்கிட்டு மாப்பிள. ஆமா, உன்னை லவ் பண்ற, உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னதெல்லாம் உண்மைதான். அதுக்காக லவ் பண்ற எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா என்ன? இங்க பாரு பூபதி, லவ் பண்ணும்போது எனக்கு உங்ககிட்ட இருந்து எதுவுமே தேவைப்படல. ஆனா கல்யாணம்னு வரும்போது பிராக்டிக்கலா நானும் சில விஷயங்களை யோசிச்சுதான் ஆகணும். உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். படிச்ச எனக்கும் படிக்காத உனக்கும் எப்பவுமே செட் ஆகாது. முடிச்சுக்கலாம். டே பூபதி, இங்கதான் இருக்கியா? ஏன்டா இங்க வந்து தனியா நின்றுக்கிற? இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? டேய், நடந்தது ஏன் நினைச்சிட்டு இருக்காரா? எல்லாம் சரியாயிரும். என்ன உன் பிரச்சனை? சின்ன பிள்ளைல அப்பா எவ்வளோ சொல்லியும் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் என்ன பண்ணேன்? எனக்கு படிப்பு மண்டையில் ஏறல, அதான் படிக்க மாட்டேன்னு சொன்னேன். அப்பெல்லாம் அது எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல சப்பா. ஆனா எப்போ நான் விரும்பின பொண்ணு என்ன படிப்ப காரணமா சொல்லி விட்டுட்டு போனாலோ அப்பதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. எப்படியாவது கஷ்டப்பட்டு நானும் படிச்சிருக்கலாமோன்னு இப்ப தோணும். டேய் பூபதி, என்னடா சின்ன பசங்க மாதிரி? இங்க பாரு, வாழ்க்கையில படிப்பு முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்காக படிப்பு மட்டுமே ஒருத்தனோட வாழ்க்கையை முடிவு பண்ணிடாது. இந்த ஊர்ல கையில டிகிரி இல்லாத ஒருத்தனை கூட நீ பார்க்க முடியாது, தெரியுமா? ஆனா 180 பேருக்கு அந்த டிகிரினால ஒரு பிரயோஜனம் இல்லை. அதான் உண்மை. இவ்வளோ ஏன் மதியம் உனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போனான்ல, அவன் கூட கண்டிப்பா ஏதாவது ஒரு டிகிரி வாங்கியிருப்பான். படிப்பை காரணம் காட்டி உன்னை ஒருத்தி விட்டு போயிருக்கானா, அவளை விட முட்டாள் இந்த உலகத்திலே இருக்க முடியாது. டேய் தம்பி, நான் இருக்கேன்டா, எதுனாலும் பார்த்துக்கலாம், புரிஞ்சுதா? என்னவும் அதை கொஞ்சம் சிரிச்சிட்டு தான் சொல்லேன்.
சரி, நைட்டு சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணலாம்? வெளியே போலாமா இல்ல ஆர்டர் பண்ணட்டுமா? நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா மத்தியானம் சாப்பாடு கொண்டு வந்த தம்பியை மட்டும் நீ வீட்டு பக்கம் வர வேண்டாம்னு சொல்லிரு. யாரா? அதான் ஆரஞ்சு கிலோ பனியம் போட்டு மத்தியானம் ஒருத்தன் சாப்பாடு கொண்டு வந்தானே, அவனத்தான் சொல்லுதேன். நீ என்கிட்டயே பிராங்க் பண்ணிட்டு போயிட்டா? ஏன் என்னாச்சு? என்ன ஆச்சா? மத்தியானம் எவனா தோசை தும்பானா? நீ சாப்பாடு வாங்கி கொடுத்துருவேன்னு நினைச்சேன். அவன் எங்க வாங்கினான்னு தெரியல, ஒரு தோசை கொண்டு கையில தந்தான். அந்த தோசையை மட்டும் நம்ம ஊர் பக்கம் கொண்டு போனா அடிச்சே விரட்டிடுவானோ. கெட்டு போன தோசைன்னு நினைக்கிறேன், எல்லாம் வீணா போச்சு. இல்ல எதுக்கு போட்டிக்கிற மாதிரி வச்சிருக்க? டேய், அது தோசையே இல்லடா. ஆமா, அது தோசை நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டான். அட போட. ஏய், அது இல்லடா, அது பேரு பீட்சா. புரியுதா? நீ சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு நான் உனக்கு ஆர்டர் பண்ணேன். ஏல சாப்பிட பொருளுக்கு என்னல பேர் வச்சிருக்குதியே, பீஸா டீசான்னு. சை. டேய், அதை என்னடா பண்ண? அதான் போய் குப்பையில போட்டேன். டேய் நில்றா, டேய் நில்றா, டேய். சாப்பிட்டம்மா. சரி, நாளைக்கு கூப்பிட கேட்டா. லே தம்பி உறங்கிட்டியோ? இல்ல, சொல்லு. இந்த ஊர்ல பொம்பளை பிள்ளைங்க நல்லா சிவப்பா அழகா இருக்குல்ல? ஆமா, அதுக்கு என்ன போ? இல்ல, ஊர்ல இருந்து வந்தேன்ல, அப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே ஒரு பிள்ளைய பார்த்தேன். அதுவும் என்ன பார்த்துச்சு. நம்ம ஊருக்கார பிள்ளைங்க மாதிரியே நல்லா அழகா கலையா இருந்துச்சா, அதான் சொன்னேன். டே பூபதி, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் தான் நீ பைக்ல வந்து கூட்டிட்டு வந்துட்டியே. அவ்வளவுதானா? அதே பிள்ளைய இன்னைக்கு மறுபடியும் ரோட்ல பார்த்தேன். அப்புறம் அது கூட வந்த பிள்ளைகிட்ட என்ன பார்த்து கை நீட்டி என்னமோ சொல்லிச்சு. உறவினை தாண்டி போகும்போது ஒருபடியா பார்த்து சிரிச்சுட்டே போச்சு தம்பி. காரணமே இல்லாம முன்ன பின்ன தெரியாத பொண்ணு உன்னை பார்த்து சிரிக்குதுன்னா என்னமோ தப்பா இருக்கே. ஏன், என்ன தப்பா இருக்கு? இல்ல, திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அடுத்த நாளே உன்னை பார்த்து சிரிக்கிறானா, நீ ரொம்ப உஷாரா இருக்கணும். இந்த ஊர்ல பொண்ணுங்க யாரை எப்படி ஏமாத்துவாங்கன்னே தெரியாது. சரியா சொன்ன. நேத்துக்கு ஒருத்தி அழுதி ஏமாத்தினா, இன்னைக்கு ஒருத்தி சிரிச்சு ஏமாத்த பாக்க. இனிமே இந்த பூபதி யாருக்கிட்டையும் ஏமாற மாட்டான். இதுக்கப்புறம் எவ்வளவு என்ன பார்த்து சிரிக்கட்டும், என்ன பண்ணத பாரு.